எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நான் ரீசெண்டாக ட்ரை பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. நியர்லி ஒரு 1 month ஆச்சு. ஸோ அதோட ரிவ்யூ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. மெயினாக சம்மருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு செம்ம சூப்பரான ப்ராடக்ட். மார்னிங் வந்து ஒரு பெரிய ஷூட் வந்து லாங் டிஸ்டன்ஸில் ஷூட் இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஸோ இப்போ தான் வந்தேன். ஸோ மணி வந்து 8 ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பூ வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் சும்மா கொண்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் நான் லாங் அந்த ஜடை போட்டு தான் நாங்கள் ஷூட்டுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி நான் வந்து வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படின்னா ப்ளம்மோட க்ரீன் டீ. நான் நிறைய வாட்டி ஹால் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. ரெகுலராக ஃபேஷியல் பண்ணுற ஆள் கிடையாது. மேபி என்னோடய ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் இல்லைனா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ரேர். சும்மா வந்து த்ரெட்டிங்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். அது கூட வந்து ரேர் தான், அன்ஈவனாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பெஸ்ட்டாக நான் ட்ரஸ்ட் பண்ணுறது ஃபேஸ் வாஷ் தான். அதுலேயும் என்னோடது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டு ட்ரை ஸ்கின். இப்போது சம்மருக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக தெரியும். அது வின்டர் சீசனாக எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கும். இப்போ நான் வந்து காத்தால போயிட்டு இப்போ மணி வந்து 8:15 ஷூட் முடிச்சுட்டு வரும்போது, ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக ஐலைனர் போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஸ்மட்ஜாக இருக்குது. ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ப்ளம்மோட க்ரீன் டீ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் வித் பிம்பிள் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆயில்னு போட்டிருந்தது. நான் ஆக்சுவலாக ட்ரை ஸ்கின் தான். பட் எனக்கு இது வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா ஸ்கின் டோனுக்குமே மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் ஒரு 1 year யூஸ் பண்ண ப்ராடக்ட். ரீசெண்ட் டைம் சம்மருக்கு நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து எதுவுமே ஸ்பான்சர்லாம் கிடையாது. என்னோட ஜென்யூனாக நான் ட்ரை பண்ணது. என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நிறைய இன்ஸ்டாவில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து என்னோட ஜென்யூன் ஃபீட்பேக் சொல்லலாம். பட் அண்ட் இது வந்து ஸ்பான்சர் கிடையாது. ஸோ இது வந்து டாட் அண்ட் கீரோட வாட்டர்மெலான் கூலிங் ஜெல் ஃபேஸ் வாஷ் சூப்பராக இருக்குங்க. பர்டிகுலராக ட்ரை ஸ்கின் ஆயில் காம்பினேஷன் ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். என்னோட ஸ்கின் டோனுக்குமே கூட ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மோஸ்ட்லி இது வந்து என்னோட காம்பினேஷன். சம்டைம்ஸ் ட்ரை ஸ்கின் நான் சொன்னேன் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே வந்து நல்ல ஒரு சில்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரஸ்ட் பண்ணது வந்து இந்த ப்ராடக்ட் தான். நியர்லி 1 month ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் எது இருந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து உண்மையாகவே நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் வந்து இதோட சின்ன டியூப் இருக்கான்னு தெரில. நான் வந்து 100 ml டியூப் வந்து வாங்கியிருந்தேன். சப்போஸ் சின்ன டியூபர் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் அதை கண்டினியூ கூட பண்ணலாம். கம்பேர்ட் டு சோப்லாம் வந்து யூஸ் பண்ணுறத விட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதில் இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது நான் வந்து யூஸ் பண்ணிட்டு கூட நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃபேஸ். லாஸ்ட் 3 monthஸாக வந்து நிறைய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் மோஸ்ட்லி வந்து இந்த குட்டி குட்டி க்ராப் டாப் கலெக்ஷன்ஸ் தான் நான் ட்ரை பண்ணது. அதில் எனக்கு 2 விதமான ஃபீட்பேக் வந்தது ஆக்சுவலாக. ஒன்று வந்து நல்லாயிருக்கு, இன்னொன்று வந்து ஓகே, இன்னொன்று வந்து உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக 3 விதமான ஃபீட்பேக்கு. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மற்றவங்க ஃபீட்பேக்கை விட எனக்கு என்னமோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயின்லி இந்த மாதிரி ஒரு காட்டனில் ஸ்கின் டச்டு ஜீன்ஸ்க்கு இந்த மாதிரி டாப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் இன்னும் கூட கொஞ்சம் லாங்காக ஜார்ஜெட் டாப்ஸ் அதெல்லாமே இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இதுவுமே நல்லா இருந்தது பிராண்டட் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ்டு ஃபீட்பேக்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணது தான் இந்த டாப்பு. இதுவுமே ஃப்ரம் மேக்ஸ் பிராண்ட் தான். இதுவுமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. எதுக்கு நான் டாப்ஸ் கலெக்ஷனாக செலக்ட் பார்க்குறீங்களா? எதுக்கு அதுக்கு ரீசன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு, நைட் வேர் பண்ணுறதுக்குலாம் இந்த டாப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனி பாட்டமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாமே காஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண க்ராப் டாப்லாம் 450 அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து 299, 350 அந்த ரேஞ்ச் வரும். இந்த டாப்புமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவு கலர் கேரண்டி இருக்குது. நான் டெய்லி வேர் பண்ணுறதுனால இதுவுமே அரௌண்ட் 350 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த டாப் ட்ரை பண்ணேன். ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி க்ராப் டாப் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஐ டோன்ட் நோ இது வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து சூட்டபிளாக இருக்குன்னு தெரியல. பட் நான் இந்த ஸ்கர்ட்டுக்கு பேரப் பண்ணுற மாதிரி ஒரு க்ராப் டாப் ட்ரை பண்ண அப்படின்னு தோணுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து டீனேஜர்ஸாக இருக்கீங்க, இல்லை வந்து காலேஜ் போடுறவங்களா இருக்கீங்க, ஒரு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் நல்ல ஒரு க்ராப் டாப் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இது சூப்பராக இருக்கும். மெட்டீரியலுமே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி மிக்ஸ்டு காட்டன் மெட்டீரியல் தான். ஸ்லீவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி டக் கொடுத்த மாதிரி இருக்கும். லைக் ஒரு க்ரஷ்டு பேட்டர்னில் இந்த ஸ்லீவ் வந்துருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லீவ் அண்ட் ஹை நெக் பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும் லென்த்து. பட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் வந்து இதை ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டவுட்டோட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இது எந்த அளவுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லிட்டரலி ஐ லவ் திஸ் கலெக்ஷன். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு பிராண்டட் டாப் தான் இது. ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு லென்த் வரும். கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு மாதிரி மைல்டு க்ரீன்
கிரே கலரில் ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்னில் சூஸ் பண்ணியிருந்தேன். இட்ஸ் வெரி நீட். ரொம்ப என்ன சொல்கிறது, லோவர் நெக் ஒரு ஆஃப்கோர்ஸ் நல்லாவும் இருக்குது இந்த மாதிரி ஸ்கர்ட் பேட்டர்னுக்கு. ஸோ இது நான் ரொம்ப நாள் யோசிச்சு இதை ஒரு கார்ட்டில் போட்டிருந்தேன். ஸோ ட்ரை பண்ணலாம் வேணாமான்னு தோணுச்சு. பட் லிட்டரலி நான் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நான் சூஸ் பண்ண சைஸ் வந்து எஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். மேபி எம் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. மற்றபடி இது வந்து டைட்டாக கிடையாது. பிகாஸ் இட்ஸ் வெரி எலாஸ்டிக். இந்த ஸ்ட்ரெச்சிங் பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். மேபி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் எம் அந்த மாதிரி போகலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி க்ராப் டாப் ரெகுலராக சூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட ஆக்சுவல் சைஸ், லைக் இப்போ என்னோட சைஸ் வந்து எஸ் எம் ரெண்டுமே மாறி மாறி வாங்குவேன். ஸோ ஆக்சுவல் சைஸ்னால் இந்த சைஸை கூட நீங்கள் வந்து போகலாம். ஏன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நான் எப்போவுமே மாய்ஸ்சரை வந்து நிவியா அது மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். அதுலேயும் மெயினாக வந்து நைட் டைமில் சூப்பராக ஒர்க் ஆகுங்க இது. ஸோ இந்த ப்ளம்மோடது இது வந்து க்ரீன் டீ ரெனியூடு கிளாரிட்டி நைட் ஜெல். இதுவுமே ஜெல் ஃபார்மில் தான் இருக்கும். இப்போ நார்மலாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சமாக ஃபேஸ் வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். ஆல் டைம் ஃபேவரட் நிவியா. ஸோ நிவியா வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் நிவியா தான். இல்லாமல் கொஞ்சம் மாய்ஸ்சர் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ஆயிலியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் நிவியாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சர் எனி மாய்ஸ்சர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பெஸ்ட் எவர் காட்டன் குர்த்தி அப்படின்னா இந்த குர்த்தி வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஏ லைன் கட்டில் வரக்கூடிய குர்த்தி. இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ட்ரெஸ் பண்ணி வாங்கலாம். அண்ட் ரொம்ப அழகான ஃபிட்டிங்காக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ண கொடுத்தா நம்ம மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங் வரும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபிட்டிங்காக அதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பிராண்டு. ஸோ சென்டரில் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கலம்கரி டிசைன் வந்து வந்திருக்கும். ஸோ லைக் திஸ் இந்த அளவுக்கு ஃப்ளேரில் ஏ லைன் கட் வந்திருக்கும். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவில் ஒரு சூப்பர் அமேசிங் குர்த்தி. இது வந்து பியோர் காட்டன் மெட்டீரியல். ஸோ நல்லா உங்களுக்கு வந்து லெகினோட காலேஜ்க்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக நீட்டாக சிம்பிளாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் 399 rupees தான் இது. இப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். 399 இந்த குர்த்தி வித் டிசைன். ஏன்னா இது ஒரு ஃபேப்ரிக், இது ஒரு ஃபேப்ரிக், ஒரு ரெண்டுமே மர்ஜ் பண்ண மாதிரி தான் ஸ்டிச்சிங் ஸ்டைல் வந்துருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேண்ட்.